Hi guys, நான் தருமான் வெல்கம் டாரபடியா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 CBSE சயின்ஸ் சாப்டர் 7 மோஷன்ல பார்ட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். 7.5 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஷனை பற்றி பார்த்துருந்தோம். மோஷனை எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஷனை எப்படி வந்து டெரைவ் பண்ணலாம், அதாவது எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் மோஷனை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். When an object moves along a straight line with uniform acceleration, it is possible to relate its velocity, acceleration during motion, and the distance covered by it in a certain time interval by a set of equations known as the equations of motion. For convenience, a set of 3 such equations are given below. V is equal to u plus at, s is equal to ut plus half at square, 2as is equal to v square minus u square. So இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனில் போயிட்டுருக்கிறப்போ நம்ம வந்து அதோட வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷனு, அதோட டிஸ்டன்ஸ் எந்த டைமில் கவர் பண்ணிச்சு, அதோட டைம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஈக்குவேஷன், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கிட்டத்தட்ட இந்த சாப்டரில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா v is equal to u plus at, s is equal to ut plus half at square, 2as is equal to v square minus u square. ஸோ இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸோட டெரிவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் மூலிமா எடுக்கலாம். ஸோ அந்த கிராஃபிக்கல் மெத்தட் மூலிமா எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியான வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு, ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சைனில் எந்தெந்த இடத்த வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா v வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டியை வந்து குறிக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி கொடுக்காம ஒருவேளை ஸ்பீட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடை வந்து வீல தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் u வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின் வந்து 72 km/h ஸ்பீட்லேருந்து 82 km/h ஸ்பீடில் வந்து ஆக்ஸலரேட் ஆச்சு. அதோட u என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ 72 km/h. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு u வந்து இனிஷியலாக இருக்கிறது. ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல u வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். ஏன்னா ஆக்ஸலரேஷன் t டைம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ t வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் இந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நடக்குதோ அதுக்கு மட்டும்தான் t யூஸ் பண்ணணும். இப்போ 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல வந்து 5 செகண்ட்ஸ், இன்னொரு இடத்துல வந்து 7 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் v கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டுத்துக்கும் u கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்கு அந்த டீயை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து குறிக்கும். ஒருவேளை உங்ககிட்ட அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். Where u is the inertial velocity of an object which moves with uniform acceleration a for time t, v is the final velocity, and s is the distance traveled by object time t. Describe the velocity time relation and represent the position time relation, which represent the relation between the position and the velocity can be obtained from example 7.5 and 7.6 by eliminating t. These 3 equations can be divided by கிராஃபிக்கல் மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி சில சம் போடலாம். Example 7.5. A train starting from rest attains a velocity of 72 km/h in 5 minutes. Assuming that the acceleration is uniform, find the acceleration and the distance traveled by the train for attaining this velocity. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சம்லாம் கொடுக்குறப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை டிரைவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சம் போட முடியும். இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரெஸ்ட்டுன்னு சொன்னாலே நீங்கள் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட வேண்டிய விஷயம் u is equal to 0. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் வந்து u is equal to 0, v is equal to 72 km/h, time is equal to 5 minutes, find its acceleration distanceலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டான வேல்யூ வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ u is equal to 0 and a velocity of 72 and attains a velocity of 72 km/h in 5 minutes. So attains a velocity. So அந்த 72 km/h velocity தான் அட்டைன் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா v வந்து 72 km/h. இப்போது நம்ம வந்து km/hல கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 20 மீட்டர்/செகண்ட். அப்புறம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes. 5 minutesனு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் 5 minutes தான். ஸோ எப்போவுமே 5 minutes வந்து நம்ம 300 செகண்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம், ஏன்னா அது எஸ்சி யூனிட். From x 7.5 we know that a is equal to v minus u by t. So a is equal to v minus u by t அது நமக்கு தெரியும், ஏன்னா acceleration is the change in velocity by time. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஆக்சிலரேஷன். ஸோ அதனால் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்/செகண்ட் minus 0 மீட்டர்/செகண்ட் by 300 செகண்ட் is equal to 1/15 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஒரு மோஷன் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 2as equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் is equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா யூங்கிறது 0 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 0 ஸ்கொயரை வந்து நம்ம வேல்யூவாக எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுறது போல நம்ம வந்து டேரெக்டாக v ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ s is equal to v ஸ்கொயர் பை 2a. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக 3 கிலோமீட்டருங்கிறது கிடைக்குது. The acceleration of train is 1/15 meter/second and the distance traveled is 3 kilometer. உங்களுக்கு ஒரு வேளை மீட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள், கிலோமீட்டரில் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் மென்ஷன் பண்ணலாம். Example 7.6. A car accelerates uniformly from 18 km/h to 36 km/h in 5 seconds. Calculate the acceleration and the distance covered by the car in that time. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எப்படி வந்து ஒரு கொஷின்லேருந்து நமக்கு டேட்டா வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் a car accelerates uniformly from 18 km/h. ஸோ 18 km/hல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 18 km/h தான் u. ஸோ அதை வந்து நம்ம மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 5 மீட்டர்/செகண்ட். ஸோ மீட்டர்/செகண்ட் வந்து எப்போவுமே கிலோமீட்டர்/ஹவர்லேருந்து மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செய்ய வேணால் 5/18 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 5/18 km/hல இருக்கிற வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ அது வந்து மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18 km/h இருக்குது. ஸோ 18 × 5/18 மீட்டர்/செகண்ட். ஸோ 18ம் கீழே இருக்கிற 18ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 மீட்டர்/செகண்ட் நமக்கு கிடச்சிச்சு. 36 km/h. ஸோ இந்த இடத்துல 18 கிலோமீட்டர்கள்லேருந்து 36 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஸோ v வந்து 36 km/h, அதுவும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 36 வந்து நம்ம 5/18 பண்ணுறப்போ நமக்கு 10 மீட்டர்/செகண்ட் கிடச்சிது இன் 5 செகண்ட். ஸோ இன் 5 செகண்ட்ஸ்னால் 5 செகண்ட் எதாவது நடந்திருக்குன்னா அப்போ 5 செகண்ட் டைம் வந்து 5 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு டைமும் கிடச்சிச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் யூனிட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரம் ஈக்குவேஷன் 7.5 we have a is equal to v minus u by t. ஸோ v minus u by t அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் ஆக்சிலரேஷன். ஸோ நமக்கு ஆக்சிலரேஷன் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு 1 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயருங்கிற ஒரு ஆக்சிலரேஷன் கிடைக்குது. ஃப்ரம் ஈக்குவேஷன் 7.6 we have s is equal to ut plus half at square. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் குழாப்சாரமாக இருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி s is equal to ut plus half at square. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யூனிட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொலாப்ஸிங்காக இருக்காது. ஏன்னா சில இடத்துல வந்து நீங்கள் யூனிட்டை அடிக்கலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37.5 மீட்டர் வரதில்ல, மீட்டர்/செகண்ட் வரலாம், இல்லை மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன தப்புனால உங்களோட யூனிட்டில் தப்பு வரலாம். அதுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ எப்படியும் கேன்சல் ஆகிடும் யூனிட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட்ஸ்க்கு பதிலாக வெறும் நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். The acceleration of the car is 1 meter/second square and the distance covered is 37.5 meter. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ அந்த இடத்துல வந்து நம்ம யூனிட் யூஸ் பண்ணணும். இல்லைனா இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு 37.5 மீட்டர்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிள் 7.7 பார்க்கலாம். The brakes applied to a car produce an acceleration of 6 meter/second square in the opposite direction to the motion. If the car takes 2 seconds to stop after the application of brakes, calculate the distance it traveled during this time. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த
கொஸ்டின் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு டைரக்ஷன்லேருந்து கொஞ்சம் வருது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் இந்த பிரேக்ஸ் அப்ளை டு கார் ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் 6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ அந்த கார் வந்து போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன், ஆனால் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னா அந்த காரோட டைரக்ஷனுக்கு அது -6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். டைம் வந்து 2 செகண்ட்ஸ், v வந்து 0 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு வந்து தெரியுது அந்த கார் வந்து ரெஸ்ட்டுக்கு தான் வரப்போகுது, எப்படியும் பிரேக் அப்ளை பண்ணி கடைசியில் ரெஸ்ட் தான் வரப்போகுது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ரம் ஈக்குவேஷன் 7.5 we know that v is equal to u plus at. So 0 is equal to u plus -6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் into 2 seconds. ஸோ நமக்கு வந்து v வந்து 0ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ u தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா u is equal to -12 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் u அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -u is equal to -12 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் கேன்சல் is equal to u is equal to 12 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். From equation 7.6 we get s is equal to ut plus half at square. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது வந்து டிஸ்டன்ஸ் தான். ஆனால் ஏன் இந்த இடத்துல வந்து நான் u வந்து கண்டுபிடிச்சோன்னா, ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் கிட்டத்தட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது. v is equal to u plus at, v square is equal to u square plus 2as, s is equal to ut plus half at square. ஸோ இதில் 2 ஈக்குவேஷனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா s இருக்கும், அதாவது டிஸ்டன்ஸ். ஸோ அது என்னென்ன பார்த்தீங்கன்னா s is equal to ut plus half at square. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா v square is equal to u square plus 2as. ஆனால் இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா u, அதாவது இனிஷியல் வெலாசிட்டியோட தேவை வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு u கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் எஸ்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரே ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருக்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிரைவ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம கடைசியாக 12 மீட்டருங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. Thus the car will move 12 meter before it stops after the application of brakes. Can you now appreciate why drivers are cautioned to maintain some distance between the vehicle while traveling on the road? ஸோ இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் 12 மீட்டர் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. ஸோ அதனால தான் ஏன் வந்து டிரைவர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து பிரேக் போட சொல்கிறாங்க, புரியுதா? ஏன்னா பிரேக் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐடியா டக்குன்னு ஸ்டாப் பண்ணாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலரேஷனை வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுத்து இந்த ஆக்சிலரேஷன் அந்த ஆக்சிலரேஷனை ஓவர் கம் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். When the velocity of an object changes, we say that the object is accelerating. The change in the velocity could be due to the change in its magnitude or the direction of the motion or both. Can you think of an example when an object does not change its magnitude of velocity but only its direction of motion? ஸோ இந்த இடத்துல நமக்கு எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ வந்து ஒரு பாடியோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்? ஸோ ஒருவேளை அந்த பாடி வந்து ஆக்சிலரேட் ஆச்சுன்னா, இல்லைனா அந்த பாடி வந்து அதோட மேக்னிடியூட் இல்லைனா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். Can you think of an example when an object does not change its magnitude of the velocity but only its direction of motion? ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதோட மேக்னிடியூடை சேஞ்ச் பண்ணலைன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் மோஷன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் டைரக்ஷன் வந்து எவ்ரி சிங்கிள் செகண்ட் சொல்லாமல் எல்லா டைம்லும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் சர்க்குலர் மோஷன் சர்க்கிள் வந்து எப்போவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா பாலிகன் வித் இன்ஃபினைட் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபினைட் டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதாவது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது சர்க்கிளில் இவ்வளோ சைட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இன்ஃபினைட் பாலிகன் வித் இன்ஃபினைட் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. லெட் us consider an example of the motion of a body along a closed path. Figure 8.9a shows that the path of an athlete along a rectangular track ABCD. Let us assume that the athlete runs at a uniform speed on the straight parts A, B
BC, CD and DA of the track in order to keep himself on the track. He quickly changes his speed at the corners. How many times will the athlete have to change his direction of motion? While he completes one round, it is clear that to move in a rectangular track, he has to change his direction of motion 4 times. ஸோ ஒரு அத்லெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நமக்கு டேரெக்டாக கொடுக்காம ஒரு எக்ஸாம்பிளாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ABCDங்கிற ஒரு ட்ராக்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு அத்லெட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏலேருந்து பிக்கு ஓடுறாரு, அப்புறம் பிலேருந்து சிக்கு ஓடுறாரு, அப்புறம் சிலேருந்து டிக்கும் டிலேருந்து ஏக்கும் மறுபடியும் ஓடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஓடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எப்போவுமே நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜில் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து போயிட்டு அதே ஸ்பீடில் திருப்ப முடியாது. நீங்கள் கண்டிப்பாக பிரேக் பிடிச்சி இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக போய் தான் திருப்ப முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு திருப்புறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லைனா வேரி ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட் வந்து 4 டைம் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 4 டைம் வந்து அவரோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. Now suppose instead of rectangular track, the athlete is running on a hexagonal path of A, B, C, D, E, F as shown in the figure 7.8b. In this situation, the athlete will have to change his direction 6 times while he completes one round. So எப்படி வந்து rectangular trackல வந்து 4 times, so இந்த hexagonal trackல வந்து 6 times change பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா octagonal shape. What if the track was not hexagon but a regular octagon with 8 equal sides as shown by A, B, C, D, E, F, G, H in figure 7.8c? It is observed that as the number of sides of the track increases, the athlete has to take more turns and more often. What would happen if the shape of the track as we go on increasing the number of sides indefinitely? If you do this, you will sides infinitely. If you do this, you will notice that the shape of the track approaches the shape of the circle and the length of each side will decrease to a point. If the athlete moves with a velocity of constant magnitude along a circular path, the only change in velocity is due to the change in the direction of motion. The motion of athlete moving along a straight line path is therefore an example of an accelerated motion. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோன்னா கடைசியில் வந்து நம்ம எதில் எண்ட போவோம், அதாவது சர்க்கிளில். அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷனில் வந்து போக முடியாது, டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்லெட் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து அவரோட ஸ்பீடு வந்து ஆக்சிலரேட் ஆகும். ஏன்னா அவரோட பாத் ஆஃப் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டுக்கிட்டே இருக்கும். We know that the circumference of a circle of radius r is given by 2πr. If the athlete takes t seconds to go one round around the circular path of radius r, the speed is given by v is equal to 2πr by t. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2πr by t is equal to ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 2πrன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ், அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன் இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியாவோட ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணலன்னா அந்த அட்லெட் வந்து அந்த சர்க்கிளை சுற்றி தான் ஓடுறது, சர்க்கிள்குள்ளே ஓடலை. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியே ஓடுறப்போ அவரோட அவுட்டர் பவுண்டரி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காரு, அதாவது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறாரு. இப்போது ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இவர் கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமில் செய்கிறாரு. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2πr by t. When an object moves in a circular path with uniform speed, its motion is called uniform circular motion. ஸோ ஒரு யூனிஃபார்மான ஸ்பீடில் ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவாங்க. If we carefully note, on being released, the stone moves along a straight line tangential to a circular path. This is because one of the stone is released. It continues to move along the direction it has been moving at that instant. This shows that the direction of motion changed at every point when a stone was moving along a circular path. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும், அதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒரு கல்லை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அதாவது அதை வந்து ஒரு எண்டில் வந்து
ஒரு கல்லை வந்து கட்டிட்டு அந்த த்ரெட்டை வந்து சுற்றினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அது டக்குன்னு அவங்க வந்து ஒரு டைரெக்ஷனில் விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதே டைரெக்ஷனில் போய் ஸ்ட்ரெயிட்டாக விழும். அதே மறுபடியும் சுற்றுறப்போ மறுபடியும் வேற ஒரு டைரெக்ஷனில் விழுறப்போ வேற ஒரு டைரெக்ஷனில் போய் விழும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறப்போ எந்த டைரெக்ஷனில் விடுறோமோ அந்த டைரெக்ஷனில் போய் விழுந்துடும். When an athlete throws a hammer or a discus in a sports meet, she holds the hammer on the discus in his hand and gives it a circular motion by rotating his or own body. Once released in the desired direction, the hammer or discus moves in the direction in which it was moving at the time it was released. Just like the piece of stone in the activity described above, there are many more familiar examples of objects moving under uniform circular motion. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில அத்லெட்டிக்ஸ்லலாம் ஒரு கேம் இருக்கும். ஸோ ஒரு ஹேமர் இல்லைன்னா டிஸ்கஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து ஒரு லாங் ஸ்டிக்கில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக, அதாவது ஒரு பேசிக்கலி ஒரு ஹேமர் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து 2 கையால் பிடிச்சி சுற்றி டிசைடான ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் வந்து எந்த ஹைட்லேயே எவ்வளோ தூரத்தில் வந்து தூக்கி போடுறாங்களோ அந்த அத்லெட்டிக்ஸில் அவங்க தான் வின்னர். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பாடியை சேர்த்து அதை சுற்றுவாங்க. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான டைரெக்ஷனில் போகும். ஒரு நாள் வேறு டைரெக்ஷனில் போச்சுன்னா வேறு யார் மேலேயே விழுந்துடும். ஸோ இதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்து இன்ஃபைனைட்லி வேறு ஷேப்பில் வேறு டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். ஸோ அது கரெக்டான டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடுறப்போ அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். There are more familiar examples of objects moving under circular motion, such as the motion of the moon and the earth, a satellite in a circular orbit around the earth, as cyclists on a circular track at constant speed and so on. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லாம் இருக்குது. நம்ம மூன் அண்ட் எர்த்து, ஒரு சேட்டலைட் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில், சைக்கிளிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓடுறவர் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் வந்து ஓடிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போய்ட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் நிறைய இடத்துல இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸும் கிராஃபிக்கல் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சக்கப்புறமும் இதை வச்சு சில இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸும் அந்த கிராஃபிக்கல் மெத்தடும் வரும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.